வாங்க வாங்க, சின்ன பிள்ளைங்களே எல்லாரும் கூடி வாருங்க. உங்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் பாட்டிமா இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். அதை நீங்க கேட்டு நீங்க சந்தோஷப்படுவீங்க. அந்த கதை பேரு முத்து மாலை. என்ன மாலை? முத்து மாலை. அந்த அதே பேரு நீங்க நல்ல மனசுல வச்சுக்கிட்டு அதை நல்லா மற்றவங்களுக்கும் நீங்க சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தாய் தகப்பனுக்கு 2 பையனுங்க. பெரியவங்க நல்ல பையன் தான். சின்ன பையன் பேரு சுந்தர். அந்த சுந்தர்ன்ற பேரு எல்லாருக்கும் பேர் இஷ்டம். ஆனா அந்த பையனை யாரும் பிடிக்காது. ஏன்னா துஷ்ட பையன். எது எடுத்தாலும் உடைப்பான், எது எடுத்தாலும் வளைச்சி வச்சிருவான், புஸ்தகத்தை எடுப்பான், கிழிச்சு வச்சிருவான். கொள்ளாத பையன். வாத்தியாருக்கு பிடிக்காது, பசங்க யாருக்கும் பிடிக்காது அந்த பையன் பேர்ல. அப்பா அம்மா அடிச்சு பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, சோறு போடாத பட்னி போட்டாங்க. ஒன்றுத்துக்கும் அடங்கவே இல்லை. பொய் பொய் பொய், எது படுத்தாலும் பொய். செய்வான் இல்லைன்னுவான், செய்வான் இல்லைன்னுவான். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். எப்படி திருத்துறதுன்னே தெரியல. ஆகையினால இவனை இங்கே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியார்கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வாத்தியார்கிட்ட விட்டுட்டு போனான். அப்போ இவருடைய கெட்ட பழக்கமெல்லாம் வாத்தியார்கிட்ட சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் பொய் சார், நல்ல வார்த்தையே கிடையாது. எங்களால் அவனை திருத்தவே முடியல. அவனை எப்படி நல்ல பையனை ஆக்கி எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கோடி புண்ணியம் உங்களுக்கு என்று சொல்லி வந்துட்டாங்க. போன பிறகு மேஜை மேலே ஒரு பையனுக்கு பர்த்டே. அந்த பர்த்டே ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டு ஒன்று, சாக்லேட்டு ஒரு பேக்கெட் ஒன்று. வாத்தியாருக்கு அங்கே மேஜை மேலே வச்சு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. பையனுடைய அம்மா ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு கொடுங்க சார் அப்படின்னு. திரும்பி வந்து பார்த்தா சேட்டை காணும், பேக்கெட்டு காணும், ஒன்றே காணும். அது வந்து பையன் பார்த்தான். இவன் எடுத்து போய் ஒழிச்சுட்டான். சுந்தர் எடுத்துன்னு போயிட்டு திரும்பி வந்து கேட்டா எனக்கு தெரியல சார் அப்படின்னு. எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னான். எது சொன்னாலும் பொய் சொல்றான். இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, என்னடா பிஸ்கெட் எடுத்தா? எடுக்கல சார். சாக்லேட் எடுத்தா? எடுக்கல சார். உனக்கு ஒரு பாடம். நான் இன்னைக்கு உன் கழுத்தில் ஒரு முத்து மாலை போட போறேன். அந்த முத்து மாலை இப்படி தொங்கும். நீ பொய் சொன்னா அது மேலே இழுத்து தொண்டை அப்படியே கட்டிடும், கண்ணு கூட வெளியே வந்துடும். ஆகையினால நல்லது பேசுகிற வரைக்கும் அந்த முத்து மாலை உன் கழுத்துலேயே இருக்கும். பொய் சொன்னா தொண்டையை கட்டும், நல்லது சொன்ன தொங்கிக்கிட்டே இருக்கும். என்ன சம்மதமா? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸு போயிட்டாங்க. வாத்தியார் அந்த முத்து மாலையை போட்டார். போட்ட பிறகு அது புஸ்தகத்தை எடுத்து கிழிச்சிட்டாங்க. பக்கத்து வாத்தியார் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. முத்து மாலை கழுத்தில் இருக்குது. சார், இந்த பையன் புஸ்தகத்தை கிழிச்சிட்டான் சார். கேட்டாக்கா இல்லை சிந்த கிழிச்சு இல்லை சார். சார் தொண்டை பிடிச்சிச்சு, கண்ணில் வெளியே வந்து இல்லை சார் இல்லை சார் சார் நான் தான் சார் கிழிச்சேன், நான் தான் சார் கிழிச்சிட்டேன். எப்போதும் போய் சொன்னால் இந்த முத்து மாலை உன் தொண்டையை கிழிக்கும், நீ மெய்யே சொல்ல பழகிக்கோ அப்படின்னு சொன்னார். அவன் நல்லவனை ஆகிற வரைக்கும் ஒரு பொய் சொன்னால் கூட முத்து மாலை அப்படியே தொண்டையை பிடிச்சி கட்டிடும். அவனை அது செய்து சொல்லி சொல்லி நல்ல பையனா அவனை வாத்தியார் திருத்திட்டாரு. நல்ல பையனாவே ஆயிட்டான். கடைசியில் பிள்ளைங்க எல்லாம் இந்த கதையை கற்றுக்கிட்டாங்க. ஆண்டு கடைசி அந்த பையன் நல்ல பையனாகி வெளியே நல்லா படித்து பெரிய ஒரு உத்தியோகனாக இருந்தான். அது போல நீங்களும் பொய்யே சொல்லக்கூடாது. முத்து மாலை பார்த்தா முத்து மாலை அது தொண்டையோட ஒரு நன்மையான காரியங்களை செய்துச்சு. நல்ல பையனாக கெட்ட பையனை நல்ல பையனை ஆக்கிடுச்சு. அதனால நீங்களும் அருமையான கண்மணிகளை நீங்களும் பொய்யே சொல்லக்கூடாது, நல்லதே செய்யணும். அது இந்த கதையிலிருந்து நீங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைகளாக ஆகுறீங்க என்று கடவுள் முன்னால் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன்.